வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 62 விளாக் தான் பார்க்க போறீங்க. மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று கோயிலில் தான் படுத்திருந்தேன். கோயிலேருந்து காலையில் இருந்து தம்பியும் என் கூட எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் கோயிலில் படம் போட்டு காட்டுவாங்க. அப்புறம் வீடியோ அதுவும் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம காடு இருந்தது. அதுக்கப்புறம் நொங்கு மரம்லாம் நிறைய இருந்தது. போய் பார்த்துட்டு அம்மாவும் கூட வரும்போது படம் பழத்தை எடுத்து வச்சுலான்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பதினி இறக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் குடிக்கலான்னு போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல் பதினியோட வாசனத்தை பார்த்தேன். சரியான ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் எங்கேயும் பதினியே குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த பண மட்டையெல்லாம் மடிச்சிட்டு இருந்தாங்க பதினி ஊற்றி குடிக்கிறதுக்காக. அப்புறம் கரெக்டாக மடிச்சு கொடுத்துட்டாங்க கையில். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. கரெக்டாக நாங்கள் உள்ள போகிறோம், கரெக்டாக பதினி இறக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் பதினி குடிக்கிறது ஒரு ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தேனிலாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் வடிகட்டி குடிக்கணும். அப்புறம் தம்பியும் குடிச்சிருந்தான், அம்மாவும் குடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த நொங்கு வெட்டி கொடுத்துருந்தாங்க, இலச்சு நொங்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் அம்மா இந்த சைடு கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மிஷின் ஓட்டர் ஃபேக்டரி தான் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக போகும்போது எடுத்துட்டு இருந்தாங்க பால்லாம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து குடிச்சு பார்த்தேன், சரியான திக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே குடிச்சு முடிச்சு ஸ்ட்ரைட்டாக குற்றாலத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக குற்றாலத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் மெயின் ஃபால்ஸில் தண்ணி நல்லா விழுந்துட்டு இருந்தது. அப்புறம் நானும் அம்மா தம்பிலாம் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கிருந்து கிளம்பும்போது நேந்திரபழம் சிப்ஸும் வாங்கியிருந்தோம். அப்படியே ஸ்ட்ரைட்டா 5 ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. அங்கேயும் சரியான கூட்டமா இருந்தது. அங்கேயும் ஒரு வழியா குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆனா பார்க்கிங் கிடைக்க தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு 1/2 மேல ஆயிடுச்சு. அப்புறம் கிளம்பியாச்சு. மதியம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி பரோட்டா சாப்பிட்டேன். நீ வந்து சீட் டேன்றதுனால பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு தான் கிளம்பியாச்சு. போற வழியில நல்லா சீனரிஸ்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து வீடியோலாம் எடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வெளியே நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா நான் நின்று இருந்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா வாங்கிட்டு அம்மாவும் நானும் காஃபி குடிச்சிருந்தோம். அப்படியே மதுரையில சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் நிப்பாட்டி சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு டீ ஒன்று போட்டு அப்படியே வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது திருச்சி வந்தோடனே பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு அம்மா தூங்குன்னு சொல்லிட்டாங்க, காலைல போய்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் தூங்கிட்டேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. 4:63 பார்ப்போம். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.